இன்னும் ஒன்று சொல்லட்டுமா? தெரிஞ்சுக்குங்க. 2 பேருக்கும் அமைச்சரவையில் போர்ட்போலியோ பிரிப்பதில் பிரச்சனை. இணைந்த உடனே இணையிற போதே தான் நான் சொல்லக்கூடாது இருந்தேன். ஏன்னா நான் இதெல்லாம் சொல்லாமல் இருந்தேன். இப்போ இது ரொம்ப எல்லை மீறி போகிறதுனால நான் யாருங்கிறத சொல்லி ஆகணும்ல. ஓபிஎஸ் நிதியமைச்சர் மட்டும் போதாது, எனக்கு கூடுதலாக ஐவேஸோ அல்லது பிடபிள்யூ வேணும்னு கேட்குறாரு. அப்படி கேட்குற போது இவர் அந்த 2 போர்ட்போலியோவும் கொடுக்க மாட்டேன், வேறு எதை வேணாலும் கேட்கட்டும், நான் அதை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. இவரும் விடா கண்டனம், அவரும் கொடா கண்டனம், 2 பேரிடையே ரொம்ப கடுமையாக இந்த விவாத போக்கு போகுது. அப்போது எடப்பாடியார், என் நண்பர் எடப்பாடியார் என்னை கூப்பிட்டானே, இந்த மாதிரி ஒரு ஒரே அடம் பிடிக்கிறது, அதற்கான சில காரணங்களெல்லாம் சொல்லி, இதை தவிர வேறு எந்த போர்ட்போலியோ வேணாலும் எடுத்துக்க சொல்லுங்கள், இது 2 வேண்டாம் அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு அவரை ஓபிஎஸ் வர சொல்லி நானும் அவரும் ஓபிஎஸும் காரில் போர்ட் கிளப் ரோடில் சாலையில் காரை நிறுத்தி காருக்குள்ளே உட்காந்து பேசினோம். நீங்கள் 2 பேர் மட்டும்? நாங்கள் 2 பேர் மட்டும். அப்போது இதில் தீவிரம் காட்டாமல் இதை நீங்கள் ஒத்து போகணும் அப்படின்னு சொல்லி என்னென்ன காரணங்கள்னு சொல்லி அவரிடத்தில் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலாக பேசி அவரை ஒத்துக்க வச்சு, அதற்கு பிறகு இபிஎஸ் கிட்டோம் சரி இது 2 அவர் எடுத்துக்கல, அவர் வேறு எது கேட்டாலும் கொடுப்பீங்களான்னு சொல்லி அது அவர் ஒத்துக்கிட்டு, அதுக்கு பிறகு போர்ட்போலியோ பகிர்வு 2 பேரும் ஏற்றுக்கிட்டு முடிஞ்சது. கட்சியில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னா 2 பேருக்கும் பிரச்சனை. ஈக்குவலாக இருந்தது. துணை பொதுச் செயலாளரை எடப்பாடி ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அப்புறம்தான் அதிமுகவில் ஆரம்பி அண்ணனை கொண்டாந்து இணைத்த போது இணை பொதுச் செயலாளர் அது நான் தான் பண்ணேன். அம்மா என்ன சொன்னாங்க, எனக்கு அதாவது எனக்கு சமமான அதிகாரம் அவர் இருக்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அவர் நடராஜன் என்ன சொன்னார், இல்லை துணை பொதுச் செயலாளர் போட்டுடலாம் அப்படின்னாரு. அப்போ நான் தான் சொன்னேன், தலைவர் அம்மா எனக்கு சமமானு சொன்னாங்க. சமமானா நம்ம கட்சியில் வரலாற்றில் இணை பொதுச் செயலாளர்